ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காளான் பெப்பர் மசாலா தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சாதம், ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 2 சோம்பு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இல்லைன்னா 2 கூட போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது வந்து நல்லா எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ரெசிபிக்கு இந்த பவுடர் வந்து மிகப்பெரிய டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இதை வந்து சேர்த்திக்கோங்க. வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோடைய பச்சை வாசம் போகணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி ஜாஸ்தி சேர்த்த வேண்டாம், டேஸ்ட் வந்து மாறிடுங்க. காளான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேங்க, 200 கிராம். இதை நல்லா உப்புக்கள் போட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் கொஞ்சம், வரமிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. ஏங்க பெப்பர் வந்து நம்ம சேர்த்த போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், அதை போட்டுட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் விடாமல் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அதையும் போட்டுக்கலாம். கரம் மசாலா வேண்டாம்னா நான் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அதில் இருக்க பச்சை வாசம்லாம் போகிறக்காகத்தான். இது வந்து ஒரு கொதி வந்ததுன்னா போதும், நம்ம வந்து அடுத்து வந்து காளான் சேர்த்திக்கலாம். இப்போது நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து காளான் வந்து குக் பண்ணும்போது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயோ இல்லை ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ குக் பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்படியே 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் அதுலேருந்து தானாக தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடியை வந்து சேர்த்திக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா காளான்லேருந்து தண்ணி விட்டு வந்துருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக வேகணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சீரகம், மிளகு, சோம்பு அந்த பவுடரை வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட வந்து நம்ம இன்னொரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணோம் அப்படின்னா காளானும் நல்லா வெந்து வந்துடும். தண்ணியும் நமக்கு ட்ரை ஆகி நல்லா வறுவல் பதத்துக்கு நமக்கு வந்து கிடச்சிரும். உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா ஃபைனலாக வந்து முந்திரியோ கசகசாவோ அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல கிரேவி நமக்கு வந்து கிடச்சிருங்க. இப்போ காளான் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை அதை போட்டுட்டு ஒரு கலரிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா மஷ்ரூம் பெப்பர் மசாலா வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.